பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? இந்த ப்ரோமோலயே சாண்ட்ரா என்ன பண்ணுறதுங்க, இந்த வாரம் சாண்ட்ரா இல்லைனா கண்டென்ட் இல்லை, கண்டென்ட் இல்லைனா சாண்ட்ரா இல்லைன்ற மாதிரி பிக் பாஸ் டீமு சாண்ட்ராவை வச்சு தான் ஏன் கண்டென்ட் நாங்கள் ஓட்டுவோன்ற மாதிரி ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. ஆனால் அவங்க ஓட்டுறதெல்லாம் மக்களுக்கு பிடிக்குதா? மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ப்ரோமோ போடுறீங்களா? என்னைக்கு நீங்கள் போட போறீங்க? நாங்கள் மக்களுக்கு எது பிடிக்காதோ அதை தான் ஏன் பண்ணுவோம். அதுதான் இந்த சீசனோட ட்ரெண்டே. மக்களுக்கு பிடிக்காததா செய்வோம், மக்கள் நினைக்கிறதெல்லாம் செய்ய மாட்டோம். ரெட் கார்டு கொடுக்க சொன்னீங்கன்னா கொடுக்க மாட்டோம், எல்லோ கார்டு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டோம், எதை அட்ரஸ் பண்ண சொல்றீங்களோ அட்ரஸ் பண்ண மாட்டோம். பக்கெட் மேட்ரிலேயே போட்டு எல்லாத்தையும் அப்படியே அலசி ஊத்திடுவோம் அப்படின்ற மாதிரி தானே. அதனாலதான் நீங்க எல்லாம் இந்த ப்ரோமோ போடாதீங்க நீங்க கமெண்ட்ஸ்ல கதறினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நாங்க சாண்ட்ராவை பேஸ் பண்ணி தான் ப்ரோமோவை போடுவோம் அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு ப்ரோமோ, அதுவும் சாண்ட்ராவை பேஸ் பண்ணி. சாண்ட்ரா இல்லைனா கூட சாண்ட்ராவை பேஸ் பண்ணி பேசுறத போடுவோம்ல. ஆக மொத்தத்தில் நாங்கள் தான் முடிவு பண்ணிட்டோமே, இந்த வாரம் சாண்ட்ராவை வச்சு தான் நாங்கள் ஷோ நகர்த்தணுன்ற மாதிரி முடிவு பண்ணி தான் போன வாரம் காப்பாற்றி தொலைச்சானுங்க. கடைசியில் காப்பாற்றின விளைவு இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க. இதைத்தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், எல்லாரும் எவ்ரி ஒன் ஃபீலிங் லைக் தட் ஒன்லி. சரி, இப்போ ஒரு கரண்ட் லைவ் அப்டேட் சொல்லிடுறேன், அதுலயாவது கொஞ்சம் சந்தோஷப்படுறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ ஆரம்பிச்சுட்டாங்க மக்களே. ஆரியமாலா அப்படின்ற ஒரு டாஸ்க் மாதிரி இப்போ பார்வதி கமருதீன் போயிருக்கிறாங்க டாஸ்க் ஆடுறதுக்கு. பார்ப்போம் அது எவ்வளவு நேரம் போகுது, எத்தனை மணி நேரம் போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ப்ரோமோக்குள்ள போயிடுவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஹைப்பும் மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். கனி ஒரு பக்கம், கனி அண்ட் விக்ரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, கனி நான் இருப்பேன், நான் வெளியில் எப்படி இருப்பேன், நான் இப்படி தான் பார்த்துப்பேன் அப்படின்றது அது இல்லைல்ல கேம். ஸோ இது அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் இந்த வீட்டில் பண்ண முடியாதுல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னும் போது ஸோ சாண்ட்ரா அவங்களுடைய பர்சனலை உடைச்சிட்டு வரணும். அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இது சாண்ட்ராவோட வீடு மாதிரி எல்லாரும் நடந்துக்கணும், எல்லாரும் இப்படி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்களே, அதுதான் ரொம்ப தப்பு. எனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு சாண்ட்ரா கிட்டன்னா, அவங்க ஒரு வார்த்தைகள் சொல்றாங்க, டிக்னிட்டின்றாங்க, டெக்கோரம்ன்றாங்க, கர்டசின்றாங்க, மனிதாபிமானம்ன்றாங்க, இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் இருக்கு. எப்படி டிக்னிட்டி, டெக்கோரமு, அதுக்கப்புறம் மனிதாபிமானம், இது எல்லாமே சாண்ட்ராவை பார்த்து நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணணும், நமக்கு அந்த எம்பத்திலாம் காட்டணும். ஆனா சாண்ட்ரா அடுத்தவங்களை பார்த்து அந்த எம்பத்தி காட்ட மாட்டாங்க, மனிதாபிமானம் காட்ட மாட்டாங்க, இது எதுவுமே காட்ட மாட்டாங்க. எப்படி இது எதுவுமே காட்ட மாட்டாங்க மக்களே. ஆனா அவங்களே அவங்கள கான்ட்ரடிக்ட் பண்ணுவாங்க, அவங்களே மற்றவங்களை பார்த்து நாய்ன்ற மாதிரி பேசுவாங்களாம். ஆனா இவங்க யாராவது இவங்களை ஒரு வார்த்தை சொன்னா அதை பிடிச்சின்னு அழுன்னு அழுவாங்களா. என்னடா லாஜிக் இது, கேட்கறவனா கேனப்பாயினாடா, நாங்க அவ்வளோன்னா முட்டாளாடா உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணும். அவங்க அப்படியே இது வேற ஒண்ணு. ஸோ இதுல வந்து பாவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுலாம் அநியாயம். சரி, இது சொல்றாங்களா, உடனே விக்ரம் சொல்றாரு, அவங்க ஒண்ணு பண்றாங்க, நமக்கு சரியா வரலன்னு சொல்லுவோம். ஆமா, நமக்கு சரி வரலன்னு சொல்லுவோம், அவ்வளவுதானே அப்படின்னு. ஆமா, அவங்க பண்றது எங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்றது தப்பு இல்லையே. சாண்ட்ரா சொல்றாங்கல்ல, மற்றவங்க பண்றது எனக்கு பிடிக்கல, செட் ஆகலன்னு, தட் இஸ் சாண்ட்ரா ரைட்னா. அவங்க பண்றது எங்களுக்கு செட் ஆகல, புரியலன்றது இவங்களோட ரைட்டு தான், அது தப்பு கிடையாது. கரெக்ட் தானே? சூப்பர், ஓகே. அதை தாண்டி இப்போ அவங்க ட்ரை பண்றாங்கல்ல, அவங்க மேல சிம்பத்தி ஓட்டு கிரியேட் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்கன்றது வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா, சிம்பத்தி ஓட்டுக்கு ட்ரை பண்றாங்கன்னு வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு, பாக்குற ரிவ்யூவர்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு, அதை பாக்குற ஆடியன்ஸ், பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா சேனலுக்கு மட்டும்தான் இன்னும் தெரியாம இருக்கு. அதை வேற நீங்க போடுறீங்க பாத்தீங்களா, சிம்பத்தி ட்ரை பண்றாங்க, நீங்க போட்டு ஒன்று ட்ரை பண்றீங்களா, அங்கதான் சார் நீங்க பயங்கரமா இருக்கீங்க. வேற மாதிரி ஸோ சிம்பத்திலாம் கிரியேட் ஆக போறதில்ல, அப்பட்டமா தெரியுது. ஏன்னா நீங்களே பல இடங்கள்ல பின்னாடி அடுத்தவங்களை பிளேம் தான் பண்றீங்க. ஸோ சிம்பத்திக்கும் பிளேம் கேமுக்கும் மக்கள் கம்பல்சரி டிஃபரன்ஸ் தெரியும். இது முழுக்க அரங்கேற்றப்பட்ட நாடகம் தான் அப்படின்றதுல மாற்றமே இல்லை. அடுத்து நமக்கு எதிராக கூட திரும்பலாம். ஸோ ஒரு பக்கம் அவங்களுக்கு சிம்பத்தியா மாறலாம், ஒட்டுமொத்த வீட்டுக்கு நமக்கு எதிராகவும் திரும்பலாம். அது என்ன பண்றது, அவங்க அப்படிதான் பண்றாங்கன்றதை விக்ரமே கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, நமக்கு எதிராக தான் பிளான் பண்றாங்க, நமக்கே தெரியுதுன்றத கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, ஸோ நம்ம பாருங்க, இப்போ நம்ம ரெண்டு பேருமே அவங்கள பத்தி பேச வைக்கிறோம்ல, அதுதான் அவங்களோட கேம் என்னும் போது எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க எடுத்து பாருங்க, இந்த ஒரு வாரம், இந்த ஒரு 3 நாளா எடுத்து பாருங்க, சாண்ட்ராவை பத்தி நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்க, எல்லாரும் சாண்ட்ரா பண்றது இரிட்டேஷனா இருக்குல்ல, அதுதான் அவங்களுடைய கேம். ஸோ பேச வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் ப்ரோமோ எல்லாம் வரணுன்றதுக்காக பல விஷயங்கள் பண்றாங்க. ஸோ அது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி தான், ஆனா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்றதுதான் உண்மை. இதன் மூலியமா பலன் அடைவது யாருன்னா சொல்றாங்க, நம்மளை வச்சு பேசுறாங்க, உங்களுக்கு புரியுதா அந்த கேம் என்னன்றதையும் சொல்லிடுறாரு. 2-3 நாளா அவங்கள பத்தி தானே பேச வச்சுட்டு இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தானே வீட்டுக்குள்ள நடக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்றாங்க, அதனால தானே பேசுறோன்ற மாதிரி கனி சொல்றாங்க. நியாயம். பண்ணலைன்னா யாராவது போய் பேசுவாங்களா மக்களே? அவங்க பண்றதால தான் இந்த வீட்டுல பேசுறாங்கன்றது தானே உண்மை. அதைத்தான் நம்மளும் பண்றோம். அவங்க பண்ணாதான் நம்ம பேசல, பண்றதால பேசுறோம். இதுல
பெனிஃபிட் ஆக போறது என்ன, சாண்ட்ராக்கு பெனிஃபிட் கிடையாது. சாண்ட்ரா அவங்க பெனிஃபிட்டுக்காக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாங்க. சாண்ட்ராவால பல பேருக்கு பெனிஃபிட் தான். கனி ஒரு பக்கம் பயங்கர பாசிட்டிவா தெரியுறாங்க, திவ்யாவுக்கும் ஒரு பயங்கர பூஸ்ட் ஆகுது. ஏன்னா கனி பேச பேச சாரி சாண்ட்ரா பேச பேச ஆப்போசிட்ல பேசுறவனுக்கு தான் ஹெவி பூஸ்ட். ஏன்னா நீ நேரா போய் அட்ரஸ் பண்ண மாட்டற, நீ மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு பண்றதால ஆப்போசிட்டுக்கு ஹெவி மைலேஜ் ஏற்றி கொடுக்கும் ஒரு நபராக தான் சாண்ட்ரா திகழ்றாங்க இந்த இடத்துல. விக்ரமுக்கா இருக்கட்டும், கனிக்கா இருக்கட்டும், கானா வினோதா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும்ன்ற மாதிரி இவங்க எவ்வளவு பின்னாடி பேசிட்டு இருக்கோ, அவங்க எவ்வளவு பண்றாங்களோ அதெல்லாம் மைலேஜ் அவங்களுக்கு தான் கன்வெர்ட் ஆகும். சாண்ட்ராக்கு பெரிய அளவு கன்வெர்ட் ஆகுது. மேபி இந்த ஷோ ஒண்ணுமே புரியாம பாக்குறவங்களுக்குலாம் ஓகே சாண்ட்ரா அழுகுறாங்கப்பா சிம்பத்தின்ற மாதிரி ஆகிரும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.